டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் டொயோட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பில்ட், ஸோ ஒரு ராக் சாலிட் பில்ட். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து டொயோட்டா வந்து டவுன் கிரேட் பண்ணி நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா இட்ஸ் ஆல் அ ப்ரூவன் இன்ஜின். நீங்கள் D4D இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடின இன்ஜின்லாம் இருக்குது. லைக் நம்ம யூடியூப்பில் ஒரு 1 மில்லியன் வியூஸ் போகிற மாதிரி 1 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டிலாம் இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஜினுமே வந்து ப்ரூவன் இன்ஜின் தான். பட் டெக்னிக்கலி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஸோ தார் வந்து டெக்னிக்கலி இட் இஸ் லிட்டில் ஆன் த ஹையர் சைட். NVH லெவல் எடுக்கும்போது NVHும் வந்து இன்ஜின் சைடில் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் டெக்னாலஜின்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ராக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபார்ச்சுனர் வந்து கிட்டத்தட்ட 15 to 20 lakhs வந்து ப்ரைஸ் வைஸ் அதிகம். ஆனால் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ராக்ஸில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக அடாஸ் இருக்குது, அங்கே வந்து அடாஸ் இல்லை. இங்கே 360 டிகிரி கேமரா இருக்குது, அங்கே 360 டிகிரி கேமரா இல்லை. இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. இதில் வந்து வெண்டிலேட்டட் சீட் இருக்குது, அது ஒன்று நம்ம ஈக்குவலாக சொன்னாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதது ஃபார்ச்சுனருக்கு ஒரு மிக பெரிய செட்பேக்காக இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து இந்தியன் மார்க்கெட். நம்ம இந்தியன் கல்ச்சரே நம்மளுக்கு எப்படின்னா, நம்மலாம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்றவங்க. லைக் நம்ம ஒரு ஃபுல் மீல் எடுத்தோம் அப்படின்னா